ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சங்கு சக்கரம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சிட்டுங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலன்னா பாருங்கள், போய் வீடு வந்து எவ்வளோ மோசமாக இருந்துச்சு, எப்படிலாம் வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபுல் ரெனோவேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிராக் பட்டி வாங்கினோம். அந்த வந்து கிராக் பட்டி வாங்கி அதில் வந்து 301 போட்டு அது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து நான் வந்து தர்றேங்க. அது எல்லாத்தையுமே பூசி ஒவ்வொரு ஏர் கிராக்கையும் இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமர் கோட்டிங் அடிச்சிங்க அப்படின்னா மேலே அதில் தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக. கருப்பாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு ப்ரைமர் கோட்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா இது மாதிரி கிராக் பட்டி வந்து பார்க்கணும் பக்காவாக. அப்போ தான் அந்த ஏர் கிராக்லாம் ஃபுல்லாக ஃபில் ஆகும். இது பார்த்திங்கன்னா டம் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஏஷியன் இப்போ அல்ட்ரா அந்த லேமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எல்லா பெயிண்ட் டீட்டெயில்ஸு, அது காஸ்ட்டு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா உள்ளாரெல்லாம் ஃபுல்லாக ஒயிட் அடிச்சிருக்கோம் மேலே ரூஃப்க்கு. அதான் நிறையா வாட்ரு அந்த ஓதம் காக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. லீக்கேஜ் வரல, ஆனால் ஓதம் காக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக அந்த ஏர் கிராக்லாம் நல்லா நோண்டி விட்ருக்காங்க. இந்த ஏர் கிராக் இருந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக இது மாதிரி நோண்டி விடணும். இது மாதிரி நோண்டி விட்ருக்காங்க. இப்போ வரையும் இதான் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக அழுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கழுவி விட்ருக்காங்க ஓரளவு. அதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுக்கணும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி இந்த ஏர் கிராக்லாம் பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த ஏர் கிராக்லாம் நல்லா நோண்டி எடுக்கணும் அந்த இடத்துல. அப்படி இல்லைனா அதுக்கு மேலேயே நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னா அது எல்லாமே ஈஸியாக கீழே உதிர்ந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உள்ளாரெல்லாம் இன்னும் அடிக்கலை. உள்ளார நான் டிராக்டர் எமல்சன் அடிக்கலான்னு பார்த்துருக்கோம். வெளியில் லேமினேஷன் பெயிண்ட். அது என்ன பெயிண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த டப்பாவோட காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நோண்டி விட்ருக்காங்க பாருங்கள் ஏர் கிராக்லாம். இதான் கிராக் பவுடர். இந்த பவுட்ரு வாங்கிக்கணும். டாக்டர் ஃபிக்ஷிட்டில் இருக்குது. 202 அப்படிங்கிறது தான் இந்த பவுட்ரு. இது ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாதுங்க. 100 ரூபா தான் அது. 1 kg நினைக்கிறேன். அது 100 ரூபா ஃபுல்லாக இந்த டப்பா இது ஃபுல்லுமா. இது மாதிரி கொஞ்சம் ஒரு 4 பாக்கெட்டோ 8 பாக்கெட்டோ ஆச்சு எங்களுக்கு மொத்தமாக ஃபுல்லாக எல்லாத்தையுமே இது பண்ணது. அது ஊறுகாய் பாக்கெட்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. இது டம் ஷீட்டு. இது சாதாரணமாக ப்ரைமர் அடிக்கக்கூடாது. இது டம் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் எக்ஸ்டீரியர் வாங்கி அடிக்கணும். நீங்கள் டம் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது டம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இது தான் வாங்கி அடிக்கணும். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் லேமினேஷன் பெயிண்ட் அடிக்கிறப்ப சாதாரண ப்ரைமர் அடிச்சிடக்கூடாது. சாதாரண ப்ரைமர் அடிச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதிலே இருக்குது. அடுத்தது அந்த கிராக் பட்டி இருக்குல்ல, கிராக் பட்டியோட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டாக்டர் ஃபிக்ஸிட்டு அதை ஆட் பண்ணணும். 301 தான் ஆட் பண்ணணும். அது ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாதுங்க, ஓரளவு தான், கம்மி தான் காசு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வால் மேக்ஸு, அந்த ஒயிட்டாக தெரிகிறதுக்காக அதை அடிக்கிறது வால் மேக்ஸுங்கிறது. அது இதில் தடவிருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாக வெளியில் ஃபுல்லாக அவுட்டர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ரைமரை ஒரு கோட்டிங் அடித்தாச்சு. ஃபுல்லாக அந்த செவுரு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக அடித்தாச்சு. இதுமாரி அந்த தண்ணி போகிற வழிகள்லாம் இருக்குல்ல, அந்த தண்ணி போகிற வழிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி அந்த கிராக் பட்டியை வச்சு அந்த 301 வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் தண்ணி அந்த வழியாக லீக் ஆகி உள்ளார வராமல் இருக்கும். ஏன்னா இந்த வழியாக தான் தண்ணி போகும். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அடைப்பு இருந்துச்சு, தண்ணி தேங்கி நிற்கிது அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப இம்பேக்ட் ஆகிறதுக்கான வழிகள் இருக்குது. இங்கே இருந்த ஏர் கிராக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். இந்த ஏர் கிராக்ஸ் எல்லாத்தையுமே இது பாருங்கள் எவ்வளோ ஏர் கிராக்ஸ் இருந்திருக்கு, எவ்வளோ கிராக் பட்டி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இந்த தண்ணி டேங்க் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரைமர் பார்த்தோன்னா நல்லா அந்த ஏர் கிராக்ஸ் நல்லா டார்க்காக உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டி ப்ரைமர் பார்த்தோன்னா அதுக்கப்புறமே தான் கிராக் பட்டி பூச ஆரம்பிக்கணும். அதுவும் 301 அந்த 302 அதுமாரி அந்த இதெல்லாம் டாக்டர் ஃபிக்ஸிட்டு லிக்யூடு போட்டு தான் அதை நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் இப்போ ப்ரைமர் அடித்து அந்த கிராக் பட்டி அடிக்கிறதுக்கான அந்த கை சுவர்கள் இதெல்லாம். இது மாதிரி இடுக்குகள்லாம் இருக்குல்ல, இந்த இடுக்குகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அதிகமான ஒரு கிராக்குகள் இருந்துச்சு. அந்த கிராக்கெலாம் இப்போ தான் இது இன்னும் அரெஸ்ட் பண்ணல. இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் ஃபுல்லாக.
இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து கலர் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோட்டிங் கலர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு கோட்டிங் கலர் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஐஸ்கிரீம் கலர்னு சொல்லுவாங்க, அதுமாரி ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமேலு ஒரு இது ப்ரௌன் கலரு, ப்ரௌன் இல்லை, இது வந்துட்டு வந்து ரெட்டுலேயே கொஞ்சம் ஓரளவு இதாக இருக்கும்ல, மெரூன் கலர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு கலரு, மெரூன் கலரு. இதுமாரி ஃபுல்லாக தொங்கிட்டு தான் வந்து அடிக்கிறாங்க. ஒரு 2 பேர் வந்து மேலே பிடிச்சிப்பாங்க, 2 பேர் வந்து அடிப்பாங்க. ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு நல்லா குவாலிட்டியான ஒர்க்கு தான் வந்து பண்ணுறாங்க ஒவ்வொரு இடத்தையும். இது பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் வந்து நாங்கள் வந்து அடிக்கிறோம். ஃபுல்லாக வந்து இந்த கலர் தான் வந்துட்டு அடிச்சிட்ருக்கோம். நல்லா ஒரு 3 லேயர். இப்போ அடுத்தது இது ஒரு பஸ்ட்டு ப்ரூஃப் அடிச்சிருக்காங்க. 2வது வந்துட்டு ஒரு கோட்டிங் அடிக்கணும். அந்த 2வது கோட்டிங் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அதை வந்து இறுகுபடுத்தும் நல்லா. இது வந்துட்டு வந்து ரோலர் போட்டு அடிக்கக்கூடாதுங்க இந்த பெயிண்ட்டை. இது வந்துட்டு ஃபுல்லாக வந்து இப்படி தான் அடிக்கணும், ப்ரஷ் போட்டு தான் வந்து அடிக்கணும். இது அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப வந்துட்டு அதிகமாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து அடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். கையை பிடிச்சி இழுக்கணும் நல்லா. நல்லா டார்க்காக வந்து அடிக்கணும். அப்போ தான் வந்து இது வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரைமர் அடித்து இது வரையும் வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. மேலே நின்றுட்டுருக்காங்க. அந்த ரோப்பை வந்து உயிர் கயிறுன்னு சொல்கிறாங்க. அதை பிடிச்சிப்பாங்க நல்லா, அது வந்துட்டு கீழே போயிடாமல் இருக்கிறதுக்கு.